வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகிறோம் தமிழ்நாட்டின் பெருமையாக விளங்கிய ஒரு மகத்தான தலைவி பற்றி. உலகம் முழுக்க தமிழ்நாட்டின் இரும்பு பெண்மணி என மதிக்கப்படுகிறார் புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதா அவர்கள். அவரின் வாழ்க்கை ஒரு சாதாரண பெண்மணியின் பயணம் அல்ல, அது ஒரு போராட்டத்தின் சின்னம், தன்னம்பிக்கையின் வடிவம், மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தாயின் நினைவாகும். ஒரு நடிகையாக துவங்கி தமிழ்நாட்டின் முதல்வராக உயர்ந்து இலட்சக்கணக்கான மக்களின் இதயத்தில் அம்மா என அழைக்கப்பட்ட வரலாற்று பெண் ஆவார் ஜெயலலிதா அவர்கள். 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூரில் பிறந்தார். அவரின் தந்தை ஜெயராம் அவர்கள் ஒரு வழக்கறிஞர். தாய் வேதவல்லி, சினிமா பெயர் சந்தியா அவர்கள் திரைப்பட நடிகை. சிறுவயதிலேயே தந்தையை இழந்ததால் தாய் மகளுக்காக கடுமையாக உழைத்தார். ஜெயலலிதா அவர்கள் சிறுவயதில் மிகுந்த புத்திசாலி. பாடசாலையில் எப்போதும் முதல் மாணவியாக இருந்தார். ஆங்கிலம், தமிழ், வரலாறு ஆகியவற்றில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று வளர்ந்தார். வாசிப்பும் விவாதமும் எழுதுவதும் அவளின் ஆர்வங்கள். சிறு வயதிலிருந்தே நான் சாதிப்பேன் என்ற நம்பிக்கை அவர்கள் மனதில் விதைக்கப்பட்டது. அம்மா சந்தியா அவர்களின் ஊக்கத்தால் ஜெயலலிதா 1961இல் எபிசல் என்ற ஆங்கில படத்தில் சிறுமியாக நடித்தார். 1965 இல் வெளியான வெண்ணிற ஆடை திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகமானார். அப்படியே தமிழ் சினிமாவில் வெற்றி கொடி நாட்டினார். எம்ஜிஆருடன் சேர்ந்து நடித்த பல படங்கள் சூப்பர் ஹிட் ஆகி மக்களின் இதயத்தில் அழியாத இடம் பிடித்தது. திரைப்பட உலகில் பெற்ற புகழ் பின்னர் அரசியலுக்குள் நுழைய ஒரு தாரகையாக அமைந்தது. அரசியல் வாழ்க்கையின் தொடக்கம் 1977இல் எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து ஜெயலலிதா அரசியல் ஊக்கத்தை பெற்றார். 1982இல் அவர் ஏஐஏடிஎம்கே கட்சியில் இணைந்து மக்களின் முன் ஒரு சக்தி வாய்ந்த பேச்சாளராக திகழ்ந்தார். 1983இல் ராஜ்யசபா உறுப்பினராகவும் ஆனார். எம்ஜிஆர் மறைந்த பின் கட்சியில் ஏற்பட்ட குழப்பத்தில் கூட தன்னம்பிக்கையுடன் தலைமையேற்று தன்னை நிரூபித்தார். முதல்வராக ஆன தருணம் 1991இல் ஜெயலலிதா தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றார். அப்பொழுது அவருக்கு வயது வெறும் 43 மட்டுமே. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வராக வரலாறு படைத்தார். அவரின் ஆட்சியில் ஏழை மக்களுக்கு கல்வி, திருமண உதவி, இலவச சைக்கிள், பெண்களுக்கான ஊக்கத்திட்டங்கள் என பல சமூக நல திட்டங்கள் அறிமுகமானது. அம்மா உணவகம், அம்மா நீர், அம்மா மருந்தகம், அம்மா உப்பு போன்றவை மக்களின் இதயத்தில் இடம் பிடித்தது. அவர் அரசியலில் ஒரு தலைவர் மட்டுமல்ல, மக்களின் வாழ்வில் ஒரு தாயாக மாறினார். சாதனைகள் மற்றும் பெருமைகள். ஜெயலலிதா அவர்கள் 5 முறை தமிழ்நாடு முதல்வராக பதவி வகித்தார். கல்வி, மருத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் அவரின் சீர்திருத்தங்கள் தமிழ்நாட்டை இந்தியாவில் முன்னணியில் நிறுத்தின. 2011இல் தமிழ்நாடு 100% கல்வி அறிவு மாநிலமாக உயர்ந்தது. பெண்கள் கல்வி, குழந்தைகள் நலன், ஏழை மக்களின் பாதுகாப்பு என ஒவ்வொரு துறையிலும் அவர் தீவிரம் காட்டினார். ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து UN கூட அவரது குழந்தை பராமரிப்பு திட்டம் பாராட்டை பெற்றது. மக்களுக்காக செய்த சேவை. அவரின் ஆட்சியில் மக்களுக்காக நிறைய இலவச திட்டங்கள் செயல்பட்டன. அம்மா உணவகம் மூலம் குறைந்த விலைக்கு உணவு, அம்மா மருந்தகம் மூலம் குறைந்த விலைக்கு மருந்து, மக்களின் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கும் நோக்கத்துடன் ஒவ்வொரு திட்டமும் வடிவமைக்கப்பட்டது. அவர் அரசியல்வாதி அல்ல, மக்களின் அம்மா. ஏழைகள், சாதாரண மக்கள் அனைவரும் அம்மா என்ற பெயரில் நம்பிக்கை கண்டனர். தமிழ் மக்களின் பெருமை. பெண்களுக்கு இலவச கல்வி, திருமண உதவி, குழந்தை பராமரிப்பு, சுயதொழில் வாய்ப்பு அனைத்தும் ஜெயலலிதா அவர்களின் சமூக கனவு. அவரின் பெயர் சொல்லும்போது தன்னம்பிக்கை, உறுதி, மக்களுக்கான அக்கறை ஆகியவை நினைவுக்கு வரும். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்த ஒரு நாயகி. 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி தமிழகம் முழுவதும் துயரத்தில் மூழ்கிய ஒரு நாள். அன்று கோடிக்கணக்கான மக்கள் கண்கலங்கினர். அந்த இரவு நம்முடைய அம்மா உயிர் இந்த உலகை விட்டு பிரிந்தது. அவர் இல்லை என்றாலும் அவர் விட்டு சென்ற ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு நம்பிக்கையிலும் அவர் உயிருடன் இருக்கிறார். அவர் வாழ்க்கை நமக்கு சொல்லும் உண்மை. ஒரு பெண்ணின் மனதில் உறுதி இருந்தால் உலகமே அவளின் பாதையில் தலை வணங்கும். அவர் பெயர் ஜெயலலிதா. அது ஒரு பெயர் மட்டுமல்ல, அது ஒரு வரலாறு, ஒரு புரட்சி. மறக்க முடியாத ஒரு தலைவி. மக்களின் இதயத்தில் என்றும் வாழும் அம்மா ஜெயலலிதா. அவர் போன்று நாமும் மக்களுக்கு உதவ வேண்டும். அப்போதுதான் நம் வாழ்க்கை அர்த்தமாகும். இப்படி இன்னும் சுவாரஸ்யமான மற்றும் உணர்ச்சிமிக்க தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா உடனே JR தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்துடன் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒரு லைக் மற்றும் கமெண்ட் நமக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் அதிசயமான தகவல்களுடன் சந்திக்கலாம்.